இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பரபரப்பாக இருந்த திருமாவளவன் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போதும் பரபரப்பாகத்தான் இருக்கிறேன். எப்போதும் மக்கள் மன்றத்தில் 24 மணி நேரமும் மக்களோடு இருக்கிற, மக்களோடு பணியாற்றுகிற ஒரு தொண்டனாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் மட்டுமே உழைக்க வேண்டும் என்பதில்லை. அதையும் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இப்பொழுது ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? இதனால் தமிழக அரசியலில் ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. குறிப்பாக ஆளும் கட்சி அதிமுக இரு தரப்பினராக பிரிந்து நின்று தற்போது ஆட்சியை தக்க வைப்பதற்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இதனால் சாதியவாத மதவாத சக்திகள் இங்கே தலை தூக்க முயற்சிக்கின்றன. அதிமுக அல்லது ஜெயலலிதா அம்மையார் இல்லாத அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு வகுப்புவாத அமைப்புகள், கட்சிகள், சாதியவாத கட்சிகள் அந்த இடத்தை இட்டு நிரப்பிவிடலாம், திமுகவுக்கு எதிரடியிலே ஒரு வலுவான சக்தியாக மாறிவிடலாம் என்று கணக்கு போட்டு செயல்பட்டு வருகிறார்கள். இது ஒரு ஆபத்தான முயற்சி என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறது. ஆகவேதான் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து வகுப்பாத சக்திகளுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் மற்ற ஜனநாயக சக்திகளை எல்லாம் எப்படி அணுகப் போகிறார்கள், கையாளப் போகிறார்கள், அரவணைத்து செல்லப் போகிறார்கள் என்று விளங்கவில்லை. ஒரு குழப்பமான அரசியல் நிலையாகத்தான் தமிழக அரசியல் தற்போது உள்ளது. இந்த குழப்பமான நிலையில் திருமாவளவன், ஜெயலலிதா, கருணாநிதி இவர்களை எதிர்த்தும் ஆதரித்தும் அரசியல் செய்தவர். நீங்கள் இப்பொழுது எப்படி அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் இல்லாத இந்த சூழல்? தனிநபர் எதிர்ப்பு, தனிநபர் ஆதரவு என்கிற நிலையை நாம் எப்போதும் காய்களை நகர்த்தியதில்லை. ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் தான் தேர்தல் உறவுகளையும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அணுகுமுறையை நாங்கள் கொண்டிருக்கிறோம். செல்வி ஜெயலலிதா அம்மையாரோடு நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட போதும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து தேர்தலை சந்தித்த போதும் சரி, தனிநபர் விமர்சனங்களை, அவதூறுகளை நான் ஒருபோதும் அள்ளி இறைத்ததில்லை. அவர்களின் நல்ல அம்சங்களை நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன், சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரோடு நான் 2006ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணி வைத்து கொண்ட போது சில மாதங்கள் மட்டுமே அதிமுக அணியில் என்னால் தொடர முடிந்தது. உள்ளாட்சி தேர்தலின் போது நான் அந்த அணியிலிருந்து வெளியேறி திமுக கூட்டணியில் இணையக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. அப்போது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், திருமாவளவன் அவசரப்பட்டு விட்டார், வளர வேண்டியவர், பொறுமையாக அவர் கையாள வேண்டும், எங்கிருந்தாலும் தம்பி திருமாவளவன் வாழ்க என்று வாழ்த்தினார். அப்படித்தான் நான் மூப்பனார் அவர்களோடு இருந்தபோதும் சரி, கலைஞர் அவர்களோடு நெருக்கமாக தேர்தல் அரசியலில் பயணித்த போதும் சரி, அவர்களெல்லாம் என்னை வாழ்த்தக்கூடிய வகையில் தான் நான் இயங்கியிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இல்லை, மூப்பனார் இல்லை, கலைஞரும் தீவிரமான அரசியலில் இல்லை என்கிற ஒரு சூழலிலும் கூட யாரையும் தனிப்பட்ட முறையிலே நான் விமர்சனங்களை முன்வைப்பதில்லை. எங்களுக்கென்று சில கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்து கொண்டு நாங்கள் செயல்படுகிற காரணத்தால் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய துணை போகிற அரசியல் இயக்கங்களோடு, சமூக இயக்கங்களோடு நாங்கள் கைகோர்த்து பணியாற்றி வருகிறோம். எல்லா அரசியல் கட்சிகளோடும் ஒரு இணக்கமான நட்புறவையும் மேற்கொண்டு வரும். பாரதிய ஜனதா கட்சி உட்பட அதை வகுப்புவாத சக்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் உள்ள தலைவர்கள் எனக்கு நண்பர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அது ஒரு வகுப்புவாத அரசியல் இயக்கமாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. வெகு மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு புராண காலத்து அரசியலை, பழமைவாத அரசியலை கையில் எடுக்கிறார்கள். தற்போது கூட மாட்டுக்கறி தொடர்பான ஒரு விதியை உருவாக்கி இந்தியா முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அணுகுமுறைகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலொன்றும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் ஆசைப்படலாம், முயற்சிக்கலாம், போராடலாம். ஆனால் தற்போதைய சூழலில் அதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் இங்கே வளர்வது, ஆட்சியை பிடிப்பது என்பதெல்லாம் ஒரு கனவாகத்தான் போய் முடியும். ஆனால் முற்றிலும் அவர்கள் தோற்று போய் விடுவார்கள் அல்லது இங்கே கால் ஒன்றவே முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். அவருடைய முயற்சி ஓரளவுக்கு அவர்களுக்கு பயன் தரலாம். ஆனால் அது ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகளோடு இணைந்து செல்வதில் என்ன பிரச்சனைகள்
நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? தலைவர்கள் எங்களை அங்கீகரித்தாலும் தலைவர்களுக்கு இடையில் நல்ல ஒரு இணக்கமான உறவு இருந்தாலும் அடித்தட்டிலே ஒவ்வொரு கட்சியினுடைய, அதாவது தமாக, அதிமுக, திமுக, இந்த கட்சிகளின் மாவட்ட ஒன்றிய அளவிலான பொறுப்பாளர்கள் எங்களை அங்கீகரிப்பதிலே, எங்களோடு இணைந்து வேலை செய்வதிலே தயக்கம் காட்டியதை நாங்கள் களத்திலே பார்த்தோம். சில இடங்களில் நல்ல இணக்கமான அரவணைப்பு இருந்தது, பல இடங்களில் அந்த இடைவெளி தெரிந்தது. அதனால் நாங்கள் போட்டியிட்ட பல்வேறு இடங்களில் எங்களால் வெற்றி வாய்ப்பை பெற இயலவில்லை. இது அந்த கட்சியின் கோளாறு என்று நான் சொல்ல மாட்டேன். சமூகத்தில் நிலவும் நீண்டகால சிக்கல் இதற்கு காரணம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான அடையாளமாக பார்ப்பது, ஒரு சாதி கட்சி என்கிற அடிப்படையில் அணுகுவது, அதை தாண்டி இவர்கள் பொது நீரோட்டத்தில் இயங்குகிறார்கள் என்று பார்க்க தவறுவது, இவையெல்லாம் அதற்கு காரணம். இதை நாங்கள் சகித்து கொண்டு பொறுமையாக நிதானமாக இந்த சிக்கல்களையும் எதிர்கொண்டு வருகிறோம். இதை தாண்டி இன்றைக்கு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். மோடி அரசின் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் நலன் சார்ந்து வெறும் அறிவிப்புகள் வந்தன, ஆனால் திட்டங்கள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. கிளீன் இந்தியா என்று அறிவித்தார்கள், மேக் இன் இந்தியா என்று அறிவித்தார்கள், டிஜிட்டல் இந்தியா என்று அறிவித்தார்கள். இவர்கள் வாக்குறுதி அளித்த எதையுமே நிறைவேற்றவில்லை. அறிவித்த செயல் திட்டம் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது மாட்டு வணிகத்தை கார்ப்பரேட் மயமாக்குகிற எண்ணத்தோடு மாட்டுக்கறி வியாபாரத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு மக்கள் அரசு என்பதை விட கார்ப்பரேட் அரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. மாட்டு அரசியல் அல்லது பசுவதை, இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் மாற்று அரசியலை முன்னெடுக்கிறவர்கள். பாரதிய ஜனதா மாட்டு அரசியலை முன்வைக்கிறது. ஆக இந்த மாட்டு அரசியல் என்பது வெறும் உணவு கலாச்சாரத்தோடு தொடர்புடையது என்று நான் பார்க்கவில்லை. உழைக்கும் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளோடு தொடர்புடையது. அப்படி மக்கள் அந்த தொழிலை விடுகிற போது இறைச்சிக்காகவும் பால் உற்பத்திக்காகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தயவு அரசுக்கு தேவைப்படும். ஆகவே இந்த தொழிலை கார்ப்பரேட் மயமாக்குவதற்காகத்தான் மாட்டுக்கறி தின்னக்கூடாது, மாடுகளை வதை செய்யக்கூடாது என்று இவர்கள் போலித்தனமான ஒரு முழக்கத்தை மக்களிடத்தில் முன்வைக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த அரசியல் நீண்ட காலம் ஈடுபடாது. அதே போல் டாக்டர் கிருஷ்ணசுவாமி, புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர், அவர் இந்த மாடுகள் இந்த பேனை அவர் வரவேற்கிறார். அது சரிதானா? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் வரவேற்கிறார்கள், அந்த வரிசையில் இவரும் வரவேற்கிறார். ஆக அவர்களின் கருத்தும் இவரின் கருத்தும் ஒன்றாக இருக்கிறது. அவர்களின் நோக்கமும் இவர்களின் நோக்கமும் ஒன்றாக இருக்கலாம். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா, பீப் சாப்பிட்றதுனால அதிகமான கொழுப்பு சேரும், அதனால் இதை பேன் பண்ணுறது சரியாக தான் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு, முயற்சி தான் சொல்கிறாரு. அது சரிதானா? அந்த ஆர்கியூமெண்ட் சரிதானா? இப்போ நான் வெஜிடேரியனாக மாறி 20 வருஷம் ஆகுது. ஆனால் எனக்கு கொழுப்பு இருக்குது. எதெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்களோ அந்த தீய வகை கொழுப்பு என்னுடைய உடலில் சேர்ந்திருக்கிறது. நான் எந்த கறியும் தின்னவில்லை. எப்படி கொழுப்பு சேர்ந்தது? கொழுப்பு என்பது வெறும் கறியோடு தொடர்புடையதல்ல. அது நம்முடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையோடு தொடர்புடையது. நேரத்தே உண்ண வேண்டும், நேரத்தே உறங்க வேண்டும், தேவையான போதிய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மரக்கறி உணவிலும் கொழுப்பு உண்டு, விலங்கு கறியில் மட்டுமல்ல. ஆகவே அந்த வாதம் தவறானது. தற்போதைய தமிழக அரசை பற்றிய உங்களுடைய விமர்சனம் என்ன? நீங்கள் எப்படி இந்த அரசை பார்க்கிறீர்கள்? தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை பாரதிய ஜனதா அரசின் ஒரு ஆதிக்க போக்குதான். ஒரு மாநில அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசின் மீது இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை ஏவுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆளும் கட்சியான அதிமுகவோடு பரந்த அளவிலே விமர்சனம் உண்டு. ஆனாலும் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்கிற போது அதை கலைக்கக்கூடாது, அதற்கு நெருக்கடி தரக்கூடாது, அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தில் மோடி அரசு தலையிடக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில், அதாவது இந்த அரசியல் வெற்றிடம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா அம்மையார் இல்லாத ஒரு நிலை என்பது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இந்த வெற்றிடம் ஏதாவது ஒரு சக்தியால் நிரப்பப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது பிற்போக்கு சக்தியா முற்போக்கு சக்தியா என்பதுதான். பழமைவாத அரசியலை பேசக்கூடியவர்களின்
சாதியவாத மதவாத அரசியலை பேசக்கூடியவர்களின் கைகளில் இடம்பெற்றுவிடக்கூடாது, அந்த இடத்தை அவர்கள் கைப்பற்றிவிடக்கூடாது. அது ஒன்றுதான் விடுதலை சிறுத்தைகளின் கவலை. நல்ல ஜனநாயக சக்திகள், விளிம்பு நிலை மக்களின் மீது அக்கறை உள்ள சக்திகள் அந்த இடத்தை எட்ட வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் விருப்பம். தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒரு பினாமி அரசு என்று பலரும் கூறுகிறார்கள். ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான். சுதந்திரமாக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயங்கவில்லை என்றால் யாரோ இயக்குகிறார்கள் என்றுதான் பொருள். யாரோ இயக்குகிறார்கள் பின்னிருந்து என்று சொன்னால் அது பினாமி அரசு தான். பின்னிருந்து இயக்கக்கூடியவர் யார்? நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாரதிய ஜனதா அரசு, புதுதில்லி அரசு, மோடி அரசு, ஜெயலலிதா அம்மையார் இல்லாத இடத்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிற அரசு, அதனுடைய கட்டுப்பாட்டில் தமிழக அரசு இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியின் அல்லது மைய அரசின் அல்லது மோடியின் பினாமி அரசாக இது செயல்படுகிறது என்று சொல்வதை நாம் மறுக்க இயலாது. அது எப்படி இது பினாமி அரசு பாரதிய ஜனதா தான் இயக்குகிறது என்று உங்களுக்கு தெரிகிறது? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருந்தபோது எதிர்த்த பல திட்டங்களை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். உதய் மின் திட்டம் அந்த அம்மையார் எதிர்த்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பை அந்த அம்மையார் எதிர்த்தார். அதேபோல் பல திட்டங்கள் அவரால் எதிர்க்கப்பட்டன. அவையெல்லாம் இன்றைக்கு முதல்வரால் அல்லது இதற்கு முன்பு இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது, வரவேற்கப்பட்டிருக்கிறது. எந்த மைய அரசின் திட்டத்தையும் இவர்கள் ஜெயலலிதா அம்மையாரைப் போல துணிவாக எதிர்க்கவில்லை. ஆக இதிலிருந்து அவர்கள் யார் கட்டுப்பாட்டுக்குள் போய் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சுயமாக சிந்தித்து சுதந்திரமாக முடிவெடுத்து தன்னியல்பாக அவர் மக்களை சந்தித்தால் அவருக்கு நல்ல வரவேற்பு, வெற்றிகரமான ஒரு வரவேற்பு கிட்டும். ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் இருந்தபோதும் சரி, அதன் பிறகு அவர் காலமான நிலையிலும் சரி, சசிகலா அம்மையாருக்கு நெருக்கமாக இருந்து அவர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தோற்றத்தை ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்கினார். அதுவே இன்றைக்கு அவருடைய நம்பகத்தன்மை மீதான ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. தொடக்கத்திலேயே இப்படி ஒரு எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தியிருப்பாரேயானால் இன்றைக்கு அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்திருப்பார். காலம் கடந்து எடுத்த முடிவால் அவர் உண்மையை உரத்து சொன்னாலும் ஏற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் மரணத்தை நீதி விசாரணையோ அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பலரும் கூறுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி? அந்த கோரிக்கையை யார் வைக்கிறார்கள் என்பதுதான். ஆளும் கட்சியை சார்ந்த இருதரப்பினரில் ஒரு தரப்பினர் இந்த கோரிக்கை வைக்கிறார்கள், குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் அவர் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த காலத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறது, அதுவும் சசிகலா அம்மையார் சொல்வது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஆமோதித்தவர், வரவேற்றவர். இப்போது திடீரென அவருடைய சாவில் மர்மம் இருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர் மீதான நம்பகத்தன்மை என்பதையும் தாண்டி இந்த தகவலில் நம்பகத்தன்மை இல்லை என்று மக்கள் நினைக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அவருடைய உடலை மறுசீராய்வுக்கு உட்படுத்த வேண்டும், அதாவது ரீபோஸ்ட்மார்ட்டம், பெண அறுவையை மறுபடியும் செய்ய வேண்டும், அவருடைய சாவில் சந்தேகம் இருக்கிறது என்று காலம் கடந்து குரல் எழுப்புவது அது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதற்குள் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை, தலையிட விரும்பவில்லை. இது கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சியின் உட்கட்சி விவகாரம். ஆனால் அவர் சாவு மர்மமானது, சந்தேகத்திற்குரியது என்பதை நாம் உட்கட்சி விவகாரமாக சுருக்கிவிட முடியாது. என்றாலும் அதிமுகவினரே, ஆளுங்கட்சியினரே அமைதியாக இருக்கிற போது, தொண்டர்கள் அமைதியாக இருக்கிற போது இதில் மேற்கொண்டு கருத்து சொல்ல எதுவும் இல்லை. தமிழ்நாட்டை தமிழர்களால் ஆள வேண்டும் என்று சீமான் சொல்கிறார். திருமாவளவன் என்ன சொல்கிறார்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவரை நாங்கள் முதலமைச்சராக விடமாட்டோம் என்று கூறுகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு என்பது இந்தியாவில் ஒரு மாநிலம். ஒரு மாநில முதலமைச்சர் என்பவர் சட்டத்தை இயற்றும் அதிகாரம் கொண்டவராக இல்லை, மசோதா இயற்றும் அதிகாரம் கொண்டவராகத்தான் இருக்கிறார். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதாவது இந்தியாவின் பிரதமராவதற்கு கூட. இந்தியாவின் பிரதமராக ஆகிவிட்டால் தமிழ்நாட்டையும் சேர்த்து அவர் ஆளுகிற நிலை வரும். ஆகிய தமிழ்நாட்டை ஒரு நடிகர் ஆளக்கூடாது, அல்லது ஒரு கன்னடர் ஆளக்கூடாது, அல்லது ஒரு மராட்டியர் ஆளக்கூடாது என்று சொல்வது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு எடுபடாத முழக்கமாகத்தான் இருக்கிறது. 25 ஆண்டுகளாக இதை திருமாவளவன் பேசி வருகிறான்.
இன உணர்வு, மொழி உணர்வு ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டி வருகிறோம். ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நானும் மேடைகளில் முழங்கியிருக்கிறேன். ஆனால் நடைமுறை யதார்த்தம் என்பது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இனி இந்த 21ஆம் நூற்றாண்டில் மொழி அடிப்படையில், இன அடிப்படையில் அரசியல் ரீதியான வெற்றிகளை எட்ட முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எம்ஜிஆரை மலையாளி என்றார்கள், ஆனால் அவரை புரட்சித் தலைவர் என்றது தமிழ் சமூகம். ஜெயலலிதா அவர்களை கன்னடத்தை சார்ந்தவர் என்றார்கள், ஆனால் அவரை அம்மா அம்மா என்று அழைக்கிறது இந்த தமிழ் சமூகம். ஆகவே மொழி இன வரம்புகளை தாண்டி தமிழர்கள் தங்களுக்கான தலைவர்களை தேர்வு செய்கிறார்கள். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருந்து வருகிறார், வசித்து வருகிறார், திரைப்படத்துறையில் ஆளுமை செலுத்தி வருகிறார். ஆகவே அவரை நாம் அரசியலுக்காக எதிர்ப்பது என்று முடிவெடுத்தால் அதில் நமக்கு எந்த பயனும் கிட்டாது என்பது என்னுடைய கருத்து. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி வரவேற்பதால் நான் மொழி உணர்வு இல்லாதவன், இன உணர்வு இல்லாதவன் என்று சிலர் விமர்சிக்கலாம். மொழியால் ஒருவன் நம்மை ஆள வேண்டும், இனத்தால் நம்மை ஆள வேண்டும் என்பதை விட மனிதத்தால் நம்மை ஒருவன் ஆள வேண்டும். ஒரு நடிகன் வேண்டும் என்பதை விட ஒரு மனிதன் வேண்டும். ஆக இங்கே உலகத்தின் தலை சிறந்த கொள்கையாக நான் பார்ப்பது மனிதநேயத்தை தான். எனவே தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா, மனிதன் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா என்று கேட்டால் மனிதன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அந்த மனிதன் ரஜினிகாந்த். அதான் அவர் ஒரு மனிதராக அனைவரையும் மனிதராக மதிக்கிற நிலையில் இருந்தால் அதை நாம் எதிர்க்கப் போவதில்லை, அதை வரவேற்க. தமிழ்நாட்டில் பல தலைவர்கள், இளைய தலைவர்கள் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ், அடுத்ததாக ஸ்டாலின், இன்னும் பல தலைவர்கள் வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் இந்த வரிசையில் எங்கே இருக்கிறார்? முதல்வராக போகிறோம் என்று தம்முடைய தொண்டர்களுக்கு சொல்லுவதிலும் தவறில்லை. ஆனால் நடைமுறை யதார்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க தவறிவிடக்கூடாது. தமிழக அரசியலை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுக்கான ஒரு இயக்கம், மக்கள் நெஞ்சில் இடம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி. மக்களாக பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை ஆளட்டும் என்று ஆணையிடும் வரை விடுதலை சிறுத்தைகள் மக்கள் பணிகளை கவனித்து கொண்டிருப்போம். முன்னதாக நாங்கள் எங்களை ஆள அனுமதியுங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய நிலையில் இல்லை. மக்கள் பணியே மகத்தான பணி என்கிற அடிப்படையில் நாங்கள் இயங்கி வருகிறோம். இலங்கையில் ஈழம்தான் ஒரே தீர்வு என்று முன்பு கூறி வந்தீர்கள். அதே கூற்றை இப்பொழுதும் நீங்கள் தொடர்கிறீர்களா? அங்கு அது மலர்வதற்கான வாய்ப்புகள் தெரிகிறதா? அந்த கருத்தியலில் நான் சிறு மணி அளவு கூட மாற்று கருத்து கொண்டிருக்கவில்லை. ஈழத்தமிழர்களின் சிக்கலுக்கு ஒரே தீர்வு தமிழ் ஈழம்தான். தமிழீழத்தை வென்றெடுப்பதில் அணுகுமுறைகள் மாறலாம். அதற்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆயுத யுத்தத்தின் மூலம் அதை வென்றெடுத்து விட முடியும் என்று நம்பினார். ஆயுத போராட்டம் இல்லாமலும் கூட எத்தனையோ நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்றன, தனி நாடுகள் ஆகியிருக்கின்றன. ஆகவே ஆயுதத்தை ஏந்தி யுத்தம் நடத்தி எதிரியை வீழ்த்தி மண்ணை மீட்டு ஆட்சியை அமைப்பது என்கிற அந்த அணுகுமுறை மட்டுமே போதுமானதில்லை. ஆயுதம் இல்லாமலே ஜனநாயக ரீதியாக போராடி தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும். அது இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்கிறது. அந்த கோரிக்கை போய்விடவில்லை. இன்னும் தமிழ் ஈழத்தில் இளைஞர்கள் அந்த உறுதிமொழியோடு சபதத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழீழத்தை வென்றெடுக்கிற வரையில் தமிழ் சமூகம் ஓயாது. அந்த ஆயுத போராட்டம் என்பது தோற்றுப்போன ஒரு போராட்டம் என்று நினைக்கிறீங்களா? எல்லா போராட்டங்களும் பேச்சுவார்த்தையை நோக்கி தான். பேச்சுவார்த்தை நடந்தால், பேச்சுவார்த்தையில் தீர்வு கண்டால் அந்த போராட்டம் வெற்றி என்று பொருள். ஆகவே ஆயுத போராட்டத்திற்கு வெற்றியா தோல்வியா என்று மதிப்பீடு செய்வதை விட தமிழீழ விடுதலைக்கான அந்த போராட்ட களத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது, வெற்றியை சந்தித்திருக்கிறது என்கிற மதிப்பீடுகள் தான் முக்கியமானது. தமிழீழ விடுதலை களத்தில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி இன்றைக்கு உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இதை மாற்றியிருப்பது உலக பெரும் சாதனை. ஈழத்தமிழர்களுக்கான இங்கு நடக்கக்கூடிய போராட்டங்களில் குறிப்பாக நீங்கள், வைகோ, சீமான் ஆகியவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு போராட்டம் நடத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது உண்மைதானா? இது வாய்ப்பளித்ததோ மாங்காய் பளித்ததோ என்கிற அடிப்படையில் முன்வைக்கப்படுகிற அள்ளி இறைக்கிற அவதூறு. இது ஒரு விழுக்காடு கூட உண்மை கலப்பில்லாதது. வடிகட்டிய பொய் புழுகு மூட்டை.
அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வாயை மூடிக்கொண்டால் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இங்கு வாழ முடியும் என்று கூறுகிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நாம் எதிராக பார்க்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் அங்கே சந்திக்கிற சவால்களையும் நெருக்கடிகளையும் வேதனைகளையும் வழிகளையும் மையப்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை ஒருவேளை தெரிவித்திருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்களுடைய கோபத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றாலே அது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி, பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு இங்கே. அது உண்மைதானா? அது ஒரு தோற்றம் என்று உங்கள் கேள்வியிலேயே சொல்லுவதை நான் கவனிக்கிறேன். அது ஒரு தோற்றம், பொய் தோற்றம். பெரிய பெரிய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள்தான் பெரிய பெரிய தொழிலதிபர்களோடு உறவாடிக்கொண்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான சிக்கல்களுக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல, அப்படிப்பட்ட தொடர்புகளை கொண்டிருக்கிற கட்சியும் அல்ல. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது சுமத்தப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளும் அபாண்டமானது, அவதூறானது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கும் ஒரு நீண்டகால அனுபவம் இருக்கிறது. அவருடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்களோடு நெருக்கமாக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே அவருக்கு இந்த தமிழக அரசியலின் நெளிவு சுழிவு நன்றாக தெரியும். அவருக்கு இருக்கிற இந்த அனுபவத்தை பயன்படுத்தி அவர் தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்குவார் என்று நம்புகிறேன். எங்களுடைய இந்த கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு கேள்விக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.